இன்னைக்கு நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வேத பாடம் வாசிச்சோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். சரியா? வசனம் என்ன போட்டிருக்குதுன்னா, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓகேவா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்க வாசிக்கிறீங்களா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுனது. அப்போஸ்தலனாகிய பவுல் இது எழுதின வாசகம். ஓகேவா? இந்த ரோமர் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவே புத்தியுள்ள ஆராதனை ஒரு கண்ணன் சொல்றாரு. சரி, இப்போ நம்ம டிஸ்கஷன். ஓகேவா? பிரசங்கம் எப்பவும் போல நம்ம கத்திட்டு போயிடுவோம். ஆமையை போட்டோன்னா நம்ம வீட்டில் போய் மட்டன் சாப்பிடணும், அந்த கதைலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஆராதனை அப்படின்னா உங்க மைண்ட்ல ஒண்ணு இருந்திருக்கும். உங்களுடைய மைண்ட்ல ஆராதனைனா என்னடா இருந்துச்சு? நான் சொல்றேன், எனக்கு என்ன ஆராதனைனா நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, அப்படி ஒரு மெலடி சாங், அப்படி கீபோர்ட்ல ஒரு ஸ்ட்ரிங்ஸ் போட்டுட்டு லைட்டா அந்த கிராண்ட் பியானோ லைட்டா 2 தட்டு உள்ள தட்டிட்டு அப்படி உள்ள அப்படி எல்லாரும் சேர்ந்து ஹalleluya, அது நான் நினைச்சிருந்தேன். அவ்வளவுதான் ஆராதனை. ஏன்னா இப்போ நமக்கு வர்ஷிப் நடத்த போறவங்க அப்படி சொன்னோம்னா அவங்க அதுதான் போடுவாங்க. நான் என் மைண்ட் அதுதான் உட்காந்துட்டேன். இதுதான் ஆராதனை நினைச்சிருந்தேன். நீங்க ஆராதனை என்றால் உங்களுக்கு என்ன? நீங்க ஏதாச்சும் நினைச்சிருக்கீங்க? ஆராதனை என்ன? நீங்க ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனை நீங்க என்ன நினைச்சீங்க? தப்பா தான் பரவாயில்ல. உற்சாகமா கை தட்டி அவருடைய வார்த்தை சொல்றது ஆராதனை. அக்கா, நீங்க நினைச்சீங்க ஆராதனை? சும்மா சொல்லுங்க. ஆராதனை அதுதான் வர்ஷிப் பண்ணிட்டுன்றதுதான். வர்ஷிப்னா நீங்க என்ன நினைச்சீங்க? ஓகே, கான்டெக்ஸ்ட்ல பைபிள்ல ஆராதனைனா என்ன அப்படின்னு இந்த பவுல் சொல்றாங்க. அந்த வசனத்தை திருப்பியும் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய சரீரங்களை, ஓகேவா? நான் என்னுடைய சொந்த கதை சொல்லல, பரிசுத்த வேதாகமம் ஆராதனை என்றால் என்ன என்று சொல்லுகிறது என்றால், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இதுதான் நீங்களுடைய கர்த்தருக்கு செய்யற புத்தியுள்ள ஆராதனை. அது என்ன தம்பி? அந்த சரீரத்தை ஜீவ பலி அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன அப்படின்னா, பலினா அந்த காலத்துல ஆடுகள் மாடுகள், நீங்க பழைய பாடல வாசிக்கும் போது தகன பலியா இடுவாங்க. அதாவது அதை பர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ தம்பி, நானும் பலினா என்ன சொல்றாரு ஏசப்பா? பலினா என்னை கொண்டு தாக்கு இந்த ஈசாக்கு மாதிரி ஆபரகம் அப்படி அந்த மாதிரி பலி கிடையாது. அப்படி நினைச்சிடக்கூடாது, தவறாக புரிஞ்சிடக்கூடாது. பலி அப்படின்னா என்னதுன்னா, இது நீங்க இந்த வசனத்தை நிரூபமா பழைய பாடல கூட எழுதிருக்கோம். நீங்க ஃப்ரீ டைம்ல இப்போ டைம் நமக்கு கொஞ்சோண்டு டைம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகாரம் மட்டும் சொல்றேன். நீங்க ஃப்ரீ டைம்ல வாசிச்சா நல்லா இருக்கும். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைம்ல வீட்டுல போய் வாசிக்கணும். ஓகேவா? அதுல கூட மோசே கிட்ட கர்த்தர் ஒரு யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்துல கூட இந்த ஆராதனையை குறிச்சு அந்த நிலநூட்டமா அந்த இடத்துல மோசே கிட்ட அந்த கான்வர்சேஷன்ல கர்த்தர் கொடுக்கறத நீங்க அதை பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகளை நீ எந்த மாதிரி பலியிடணும் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுல இவரு இதோடைய கான்டெக்ஸ்ட், இதோடைய மேட்டர் என்னன்னா, ஒரு சுருக்கமா சொல்ல விரும்புறேன். பலின்றதுன்னா நம்மள போய் தற்கொலை பண்றதோ இல்லாட்டி சிலுவையில ஏசப்பா மாதிரி தன்னை அந்த மாதிரி அது கிடையாது. உண்மையான பலி என்னன்னா, ஒரு மனுஷனுடைய சரீரம் பாவத்திற்கு மறுத்திருக்கிறது தான்
ஓகேவா? பவுல் சொல்லுவார் அழகான ஒரு வசனம். என்ன வசனம்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் இல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து வழினா நம்மளுடைய சரீரம் வந்து பாவத்திற்கு 100% மறிச்சிருக்கிறது தான் நம்ம சரீரத்துல நம்ம செய்யற புத்தியுள்ள ஆராதனை. ஓகேவா? இதோட கான்டெஸ்ட் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வந்து டைம் இல்லை நமக்கு. ஸோ நீங்க அந்த யாத்திரை எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒருவேளை நம்ம இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு நம்ம கை தட்டிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு காணிக்க போட்டுட்டு பாஸ்டர் ஐயா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஒரு நான் ஆராதனையை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம், நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வந்துட்டேன். இல்ல 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 நீங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் என்னதான் வசனத்தை கேட்டாலும் வீட்டுல ஜெபம் பண்ணி இருந்தாலும் உங்களுடைய சரீரம் பாவத்திற்கு மறிக்கவில்லை என்றால் நீங்க சொல்லுகிற ஆராதனை கிடையாது. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அதாவது ஏசப்பா வந்து நல்லா பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து பரிசுத்தமாயிரு நீதிமானாயிரு அப்படி அவர் நம்ம அவரு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. இன்றைக்கு ஏசப்பா வந்து எப்படி பிரீச் பண்ணாருன்னா, முதல்ல நான் பரிசுத்த நீ பரிசுத்தமாயிரு, நான் நீதிமான் நீ நீதிமானாயிரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்யாத எதையும் பிரீச் பண்ண. புரிஞ்சுக்காங்க? அதனாலதான் அவருடைய ஊழியம் மகிமையா இருந்துச்சு. புரிஞ்சுச்சா அவருக்கு? அவர் செய்யாத ஒன்றத்தை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஊழிய ஆரம்பத்துல எனக்கும் ஏசப்பாவுக்கும் இருந்த போராட்டமே இருக்கான். ஏசப்பா ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, காரியம் உண்டு, வசனம் படி வாழ முடியல. கேக்குதா? வசனம் படி நானே வாழாம நான் எப்படி பாவம் செய்யாத, நானே எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. அதனாலதான் நான் அதுல என்னுடைய ஊழிய ஆரம்பத்துல இப்பவும் ஆரம்பம் ரொம்ப போராட்டமா இருந்தது அந்த காரியம் தான். பட் ஏசப்பா அதுல ஜெயிக்க. அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம வசனம் படி வாழணும். புரிஞ்சுட்டாங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் ப்ரீச் பண்ணணும். கர்த்தர் நம்ம இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஏசப்பா காலத்துல அப்படியாக அற்புதங்கள், நீங்க நல்ல பைபிள்ல ஏசப்பாவோட அற்புதங்களை எல்லாத்தையுமே அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஏசப்பா அற்புதம் செஞ்ச உடனே அந்த ஜனங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள் என்று வசனத்துல வரும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா எல்லா வசனமே ஏசப்பா அற்புதம் செஞ்ச உடனே, அடையாளம் செஞ்ச உடனே அவர்கள் ஏசப்பாவுக்கு மகிமையை செலுத்தினார்கள் மாதிரி கிடையாது, தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. வசனம் சொல்லுது, என் மகிமையை நான் வேற ஒருத்தனுக்கும் கொடைன் அப்படின்ற இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. இன்றைக்கு நம்மளுடைய அதனாலதான் ஏசப்பா வந்து வசனத்தின்படி வாழ்ந்துட்டு நான் பரிசுத்தமா பிரீச் பண்ணனாலதான் அவருடைய வசனமா இருக்கட்டும் அதிகாரமுடையதா இருந்துச்சு. வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவர் எல்லாரையும் மாதிரி போதிக்கிற, வேதப்பாரர்கள் மாதிரி போதிக்கல, எல்லாரும் பிரீச் பண்றாங்க. அன்னைக்கு நிறைய பிரீச்சர்ஸ் அவருடைய காலத்துல இருந்தாங்க. ஆனா எல்லாரும் மாதிரியும் இல்ல, இவருடைய பிரீச் பண்ண அதிகாரமுடையதா இருக்குது அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் வாழ்ந்தனாலதான் அவ்வளவு அதிகாரமா பிரீச் பண்ண முடியுது. அவன் சொல்றான், அங்க உள்ள வேதப்பாரர்கள் பிரீச் பண்றாங்க, பட் அதுபடி வாழல. புரியுதா? அதனாலதான் வசனம் அதான் சொல்லணும். அழகான ஒரு வசனம், நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? கீழே கொட்டி மிதிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவோட சாரம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ இருக்கும்னா, நீ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது, நீ இயேசுவோட வசனத்தை கீழ்ப்படியும் போது உன்னை பார்க்கிறவங்க நம்மளுடைய வாழ்க்கை சாரம் உள்ளதா இருக்கும். எப்போ நான் வந்து நானே விபச்சாரம் செஞ்சுட்டு நானே எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பைபிளை தூக்கிட்டு இங்க பிரசங்கம் பண்ண வந்த என்னன்னா, நான் வந்து ஒரு சாரமற்று போனேன். ஆமா அப்படிதான். எப்படி அவங்களோட பார்த்து நானே பாவம் செஞ்சுட்டு நீ எப்படி அந்த பாவத்தை செய்யாத நான் சொல்றேன். அப்போ கொஞ்சம் லைட்டா வளைப்பேன். ஆனா ஏசப்பா நம்ம செஞ்சாலும் கொஞ்சம் கிருபை உள்ளவர் தான் பாப்பீங்க. ஏன்னா சொல்றது புரியுதா? சோ ஏசப்பா இதுதான் மேட்டர். இன்னைக்கு நம்ம கடைசியா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புறேன். ஏன் அந்த காலத்துல என் தம்பி ஏசப்பா வந்தா கிரௌடு சும்மா அப்படி அவ்வளோ அற்புதம் அடையாளம் சும்மா அப்படி ஜனங்கள்லாம் கத்துருக்கல அப்படி ஒரு மாதிரி மாசா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. ஆனா நம்ம கூட காலகட்டத்துல நம்மளும் ரிலாக்ஸ் கொடுக்குறோம், ஏசப்பா நேசிக்கிறார் சொல்றோம், நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்றோம், நம்மளும் பண்றோம். இந்த அளவுக்கு இல்லையே தம்பி. அப்போ ஏசப்பா உண்மையாவே இருக்கிறாரான்ற அளவுக்கு நமக்கே விசுவாசத்துல சோதிக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்துல நடந்துருக்கு.
இதோட உண்மையான காரியத்தை மட்டும், இதோட கண்டென்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய இன்னும் கடைசி ஒரு வசனத்தை காரியத்தை உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் ஓகே, அது அதிகாரம் என்னன்னா எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் ஒருத்தர் சத்தமா வாசிக்க முடியுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் எத்தாமா இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய மீதியான பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த பவுல் யார் தெரியுமா? பவுல் வந்து பெரிய ஐஸ்வர்யவான். ஓகேவா? நீ பைபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பவுல் எப்படிப்பட்டவர்னா, கமாலியல் இன்னைக்கு நம்மளுடைய சரௌண்ட்ல புரியணும்னா செமக்சரல் ஸ்காலர்னா ஒரு ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? படிக்கிறதா பைபிள் காலத்துல இருக்க மாதிரி அவங்களுடைய டைம்ல கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிக்கணும்னா அவ்வளவு பெரிய படிப்பா. நம்ம டிகிரி எல்லாம் கிட்டே நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய படிச்ச ஸ்காலர் அவர். அவரை பத்தி சொல்லும்போது பைபிள்ல கூட சொல்லுவாங்க, பவுலே உனக்கு அதிக படிப்பு பைத்தியமாயிட்ட பவுல் நீ படிச்சு, அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லுவாங்க அவர் பண்ற ப்ரீச்சை பார்த்து. சோ அவ்வளவு படிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இல்லாத ஆஸ்தியா, அவர்கிட்ட இல்லாத படிப்பா. பட் வசனம் சொல்லுது, அவர் சொல்றாரு, அவரோட வசனத்தை சொல்றாரு, நாங்க ப்ரீச் பண்ணும்போது அப்படி அதிகாரத்தோட வல்லமையோட உங்களுக்கு வந்து இந்த சுவிசேஷம் வந்துச்சுன்னு சொல்றாரு. பட் அப்படிப்பட்ட பவுல் கூட இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, பவுல் சொல்லியதை கேட்கும்படி கர்த்தர் நீதியாளுடைய இருதயத்தை திறந்தார் என்று வசனம் சொல்லுங்க. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? நம்மளுடைய ஊழியக்காரர்கள், ஃபியூச்சர் ஊழியக்காரங்க, கேமராமேன், ஒரு ஃபியூச்சர் ஊழியக்காரங்க நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, எதுக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்ய அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியல அப்படி என்றால் ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்லணும்னா, கர்த்தருடைய மகிமை என்றைக்கு திருடப்படுகிறதோ அன்றைக்கு அது எவ்வளவு பெரிய கிங்கா இருந்தாலும் சரி, ஏரோது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடினால் அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவனை அடித்தார். அவனை அங்க அடிச்சதுனால அவங்க புழு செத்தான் என்று வசனத்துல சொல்லுகிறது. இன்றைக்கு காலகட்டத்துல பார்த்தோம்னா ஒருத்தர் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். அவர் எப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு செர்மன் கொடுத்துட்டு வந்த உடனே ஒரு சகோதரி வந்து அவங்க சொன்னாங்க, என்னன்னா இன்னைக்கு பிரசங்கத்துல சும்மா பறக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? அவர் ப்ரீச் பண்ணி முடிச்சிட்டாரு, பிரசங்கம் பண்ணி முடிச்சோட நீங்க சும்மா அப்படி பறக்க விட்டுட்டீங்கன்னு வந்து அவர் சொல்லிட்டு நார்மலா ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் அடுத்த மீட்டிங்க்கு போயிட்டு அடுத்தது செர்மன் கொடுக்கறதுக்கு அடுத்தது வசனத்தை திறந்தாரா. ஓகேவா? நடந்தது என்னன்னா, அவர் ப்ரீச் பண்ணி நின்னாரா, காத்துதான் வர வாயில ஒரு வசனம் பேச முடியல. இவருக்கு ஒண்ணும் ஓடல. எல்லா மீட்டிங் பப்ளிக்க கூட்டிட்டு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடினா காத்தா வரல, வசனம் வர மாட்டேங்குது. இவரும் போராடுறாராம் முடியாம ஒண்ணுமே செய்ய முடியாம 15 நிமிஷத்துல அப்ராக்சிமேட்டா முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு நேரா போறாராம். ஓகேவா? நேரா போய் ஒரு மரத்துக்கு நிப்பாட்டிட்டு ஒரே ஓட அழுதாராம். ஓகேவா? அழுது என்ன ஏசப்பா அப்படின்னு சொன்ன ஏசப்பா சொன்னாரா, நீதான் பறக்க விடுவியே. ஏன் மாப்பிள்ளன்றது நான் சொல்றேன், நீதான் பறக்க விடுவியே. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரனுடைய இன்னொரு ஊழியக்காரன் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து சாகிற நிலைமையில இருந்தார். இவர் போய் ஜோம் பண்ணாரா, சுகமாயிட்டார். அதுக்கு அவரை கண்டிப்பா பண்ணாங்க. நான் ஒருத்தருமே ஊழியம் செய்ய போனா கண்டிப்பா கிடையாது. ஒரு அற்புதம் நடந்த உடனே ஐயாவுக்கு மரியாதை, சேர் போடுறது என்ன, விசாரிப்பு என்ன, அப்படி அவருக்கு அப்படி ஊழியக்காரன் தான் கவனம் பண்ண. அப்போ அவர் சேர் உட்கார்ந்து ஏசப்பா சொன்னாரா, அநேக ஊழியக்காரன் விழுந்து போன இடம் அதுதான். அவர் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த புகழ்றாங்க பாத்தீங்களா, வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியை அவனுக்கு உண்டாகும் வீழ்ச்சி. இது பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கர்த்தருடைய நம்ம பார்க்கும்போது நீங்க சும்மா இந்த ஊழியம் பிராக்டிகலா ஒரு அவுட்லைன் சொல்றேன்.
அற்புதம், அடையாளம், பிரசங்கம் எல்லாமே இருக்கு. ஆராதனைகள், நிறைய ஒழுங்கு முறைகள் இருக்கு. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இப்போ இவரு சுவிசேஷம் சொல்றாரு பவுல். சரியா? வழக்கம் போல சுவிசேஷம் சொல்லும் போது வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்தார். இப்ப பவுல் பெரிய ஸ்காலர், அதனால நம்ம கேட்கலாம். புரியுதா? பவுல் பெரிய தியாகி, அதனால கேட்கல. அந்த அவர் சொல்ற வசனத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் இருதயத்தை ஓபன் பண்ணாங்க. இந்த அற்புதம் அடையாளம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படி வியாதியில சுகம் செத்தவன் இருக்கிறா, என்ன உண்மைதான். பைபிள் எழுதுறது இன்னைக்கும் கண்ணு முன்னாடி ஏசப்பா காரியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கு. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். செத்து போன தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். என் தெய்வன் இன்றும் என்றும் ஜீவிக்கிறது. ஓகேவா? நம்ம இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த அற்புதங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஊழியக்காரருடைய கையில் இருந்து வல்லமை புறப்பட்டு போய் அந்த கதை கிடையாது. அவருடைய தழும்புகளால நம்ம சுகமா இருக்கோம். புரிஞ்சுட்டாங்க? அவருடைய தழும்புகள் தான் நமக்கு வியாதியில சுகம் கொடுக்கணும். இங்க ப்ரீச் பண்ண வந்த உடனே இங்க வந்து பைபிள் ஒரு வசனம் சொல்லியிருக்கு. ப்ரீச் பண்ண உடனே ஊழியக்கார பவர்ஃபுல்லான பிரசங்கியார், அதனால அந்த கதை கிடையாது. பைபிள் என்ன சொல்றதுன்னா, நீங்க என்ன சொல்லணும்னு கவலைப்படாதீங்க. அவர் சீசர் ஏசப்பா சொல்லுவார், ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது என்ன சொல்லுவோம், எப்படி பேசுவோம் அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த டைம்ல பேசுகிறது நீங்க அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுறாரு. அப்ப நான் ஊழியக்காரங்க பயணம் போயிடுறேன். ஓகேவா? வில்லிகிரகாம் வந்து பெரிய ஊழியக்காரன். ஓகேவா? அவர்கிட்ட வந்துட்டு சொல்லும் போது எப்படி நீங்க இந்த மாதிரி ஊழியம் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூலாம் கேட்பாங்கல்ல, எப்படி இந்த மாதிரி இப்படியாக வல்லமையாக அப்படின்னு சொன்னாரா? கையை காட்டாங்க. இன்னைக்கும் ப்ரீச் பண்ணும்போது என் கை வேர்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையை சொல்ல போனா பேசுறது அது ஹோலி ஸ்பிரிட். தீர்க்க தரிசனம் வரத பாப்போம். ஹோலி ஸ்பிரிட் வேற வேற ஜஸ்ட் போஸ்ட் மேன் மட்டும் தான் ஊழியக்காரனுக்கு வேற. இதுல இந்த ஆத்துமா என்ன, இது நான் ஜெபம் பண்ணதுல ரட்சிப்பு யாருடையது? வசனங்களுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. அது எப்படி நீங்க ஜெபம் பண்ணா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க? இந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தணும். ஏன்னா நம்மளையே நம்ம பரலோகத்துக்கு வழிநடத்த முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. அற்புதம் யாருக்கு சொல்றோம், அவருடைய தலைமுறையால சுகமாகும். காஸ்பல் சொல்லும் போது வசனத்தை கேட்கறது யாருக்கு ஓபன் பண்றதே இல்லை. மிகவும் அற்பமானவைகளை கூட செய்ய இல்லாத நம்மளால ஒரு வசனம் இருக்கனால நீங்க நாளைய குறிச்சு கவலைப்படுறது இல்லை. மிகவும் அற்பமானதை கூட நம்மளால செய்ய முடியாது. நான் இந்த ஊழிய ஸ்டார்டிங்ல ஊழிய கன்ஃபார்ம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பயம். ஆண்டவரே, வசனம் சொல்ல தெரியாது, பிரசவம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, வர்ஷிப் பண்ண தெரியாது. என்ன ஊழிய எனக்கு பயம். எப்படி ஊழியம் செய்ய போறோம், எப்படி குடும்பம் நடத்த போறோம்? இவ்வளவு பிரசவம் இவ்வளவு பண்ணி நான் பார்ப்பேன். அவர் பார்ப்பேன் இதுல அந்த நோட்டை இதுல மார்க் போட நம்ம ஆட்கள் பிளஸ் பண்ணீங்க மறந்துக்கிறதுக்கா வரைய கீழே உட்காந்து எல்லாம் மார்க் போடுறதுக்கு அவர் இன்னைக்கு பறக்க விட்டாருல. இன்னைக்கு எல்லாரும் பிரசங்களே பண்றாரு. ஆண்டவரை இவ்வளவு பைபிள் காலேஜ் இவ்வளவு ஸ்காலர்ஸுக்கு இவ்வளவு கமெண்ட்ரி வரும்போது நமக்கு வேற நம்ம பியூரா ஒரு ட்ரக் அடிக்ட் இருந்த ஒரு பையன். அவன் எப்படி அந்த பையன் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஏசப்பா ஒரு வசனம் வந்து கொடுத்தாரு. ஓகேவா? என்ன வசனம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், இதுல எனக்கு உள்ள வேலையே கிடையாது, எல்லாத்தையும் அவரே செஞ்சுடுவாரு, எனக்கு என்ன வேலை? இப்போ வந்து இதுதான் பயமா இருக்கும். இப்போ நான் ஐயா கூட்டாலும் இன்னைக்கு நீ சொல்லவே இல்லை, ஐயா நீதான் பிரச்சனையா சொல்லவே இல்லை. இப்போ பயமே கிடையாது. ஐயா காப்பாத்துறது ஏசப்பா, அங்க போனா ஏசப்பா காப்பாத்துறீங்க, ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு எடுத்த குறிப்பு கூட ஐயா கொடுத்த வேலை பாடம் சொல்லிட்டு அப்படி ஜெபம் பண்ணி அந்த கதை கிடையாது. இங்க வந்தா ஏசப்பா எனக்கு வாக்குதத்தம் கொடுத்துருக்காரு, என்னை காப்பாத்து. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்றது ஜீசஸ். இதுல ஊழியக்காரங்க அந்த மகிமை பெறுறதுல எங்க நான் பண்ணி ஜெபம் பண்ணதுனால அது சுகமாயிட்டு கிடையாது. அவர் சுகத்துக்கு ஆனது வந்து இந்த ஆத்மா என்னால்தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை ஏசப்பாதான் சபைக்குள்ள சேர்த்தார். நீ அம்மா கூட்டு ஒன்றும் வராது, ஏசுதான் உள்ளே கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு நம்ம இதை புரிஞ்சது என்னன்னா, உங்களுக்கு முக்கியமா சொல்ற விஷயம், நாளைக்கு ஃபியூச்சர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஊழியம் பண்ண இருக்கிறாங்க, நாங்க இருக்கிறோம், நம்ம முக்கியமா இன்னைக்கு பண்ண போறவங்க இருக்கிறீங்க. ஸோ நம்மளை கொண்டு ஏசப்பா வல்லமையா பயன்படுத்தணும். இந்த வசனத்துல என்ன விசுவாசிக்கிறாங்க என்னிலும் அதிகமா செய்யணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு.
புரியுதா அவருக்கு? அப்படி செய்யணும், என் கண்ணு பார்க்கணும். சும்மா வசனத்தில் எழுதியிருக்கிறதே பிரசங்கம் பண்றதோட வசனத்துல எழுதுறத பிராக்டிகலா கண்ணு முன்னாடி காட்டினா இந்த இந்திய தேசத்துல உள்ள பிரதமர் முதல் கொண்டு கடைக்குட்டி குழந்தை வரைக்கும் இந்த தெய்வத்திற்கு முன்பாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த தெய்வத்திற்கு முன்பாக முழங்கால்கள் யாரும் முடங்காது. இந்தியா கிடையாது, எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்தாலும் நாவுகள் யாரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும் என்று ஸ்கிரிப்சர் சொன்னது. ஏன்னா பைபிள் சொல்லுதுல, அவர் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவி ஊற்றுவேன். சும்மா இந்து மீது கிடையாது, கிறிஸ்தவ மீது அந்த கலர் கிடையாது. மாம்சமான யாவர் மீதும் ஏசப்பா ஆவி ஊற்றுவார். எப்போ நம்மளை கொண்டு அப்படி வல்லமையா பயன்படுத்துவார் என்றால், எப்போ இன்றைய அந்த ஊழியக்காரன் இந்த பவுலதான் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் அடையாளம் செஞ்ச உடனே அந்த மகிமை எப்பா ஒரு நேரம் திரும்பும் போது வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஓடுவாங்க. நீங்க பைபிள பாத்தீங்கன்னா இதுக்கு நான் காரணம் கிடையாது. யோவான் சொன்னாங்க அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஏசப்பா சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீர் பெருகணும் நான் சிறுகணும். அவருடைய மகிமை நம்ம என்னைக்கு திருடாம நான் ஒரு ஒண்ணுமே இல்லை பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்தே சொல்லிட்டு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யுது தம்பட்ட அடிக்காம நம்ம கர்த்தருடைய மகிமையை திருடாம இருக்கும்போது நம்மளை கொண்டு எந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்படாது, இவனா கர்த்தரை கேட்பானா, இவனா ரசிக்கப்படுவானா எத்தனை தடவை சொல்லியாச்சு. அப்படி நம்ம கூட நினைச்சு ஒருத்தர் கை விட்டுருப்போம். ஆனா எந்தெந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய நாம மகிமைப்படாது நினைச்சுமோ நம்மளை கொண்டு நம்ம கர்த்தருடைய மகிமையை திருடாத ஒரு ஆளா இருக்கும் போது நம்மளை கொண்டு கர்த்தர் நம்ம எந்தெந்த இடத்துல அவருடைய மகிமை வராதுன்னு நினைச்சோமோ அந்த இடத்துல அவருடைய மகிமை எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக வெளியாகமாகும். ஓகேவா? பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமையை மாத்திரம் செய்து எல்லா துதிக்கான மகிமையும் இயேசுக்கே உண்டாகும்.